40 நாள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவர் அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு பெரிய தலைவனாய் கர்த்தர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார், அவர்களை வழி நடத்தும்படி. எப்படி அந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும், எப்படி தேவனை ஆசரிக்க வேண்டும், உற்சாகமாக காணிக்க கொடுக்கிறவர்களிடத்துல வாங்கு மற்றவர்களிடத்துல வாங்காதே என்பது போலவும், எப்படி பலி செலுத்த வேண்டும், பாவ நிவாரண பலி எப்படி செலுத்த வேண்டும், எப்படி பிரகாரங்களுக்குள்ள வர வேண்டும், தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை தலைவனாகிய மோசேக்கு தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதே போலதான் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம சபையில நமக்கு ஆசாரியனா கொடுத்திருக்கிறது யாரு? நம்ம தேவ ஊழியர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க, மோசேயை போல இரவும் பகலும் உட்காந்து வசனத்தை தியானித்து, கர்த்தாவே நான் இவர்களை எப்படி நான் நடத்தணும், என்ன வார்த்தை அவர்களிடத்துல சொல்லணும், நீங்க எனக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க, அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நாள் முழுதும் தேவ சமூகத்துல அந்த வசனத்தை எடுத்து உட்கார்ந்து அவர் இதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்றாங்க, தேவ சமூகத்தை காத்திருந்து செபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தேவாலயத்துல நம்ம இடத்துல என்ன பண்றாங்க, அந்த பிரசங்கத்தை நம்ம இடத்துல சொல்றாங்க. சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே தலைவனா இருந்தான். ஒரு சபைக்கு ஒரு ஊழியர் ஒரு தலைவரா இருந்து ஜனங்களை நடத்துகிறார். ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவன் யாரு? ஒரு பெற்றோர் தான் ஒரு தலைவர், ஒரு அப்பா. அவங்க என்ன பண்ணணுமா, எப்படி ஊழியக்கார இஸ்ரவேல் ஜனங்களை சபை மக்களை எப்படி நடத்துகிறார்களோ தேவனுக்கு பிரியமானபடி அவங்களுக்கு இப்படி சொல்ல